ஓகே, நம்ம இன்றைக்கு கிளாஸ் 2, அதாவது அடுத்து பார்ப்போம். விலையில் விசையை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். விசைகளின் பருமனங்களை காண்றது, கோணங்களை காண்றது, விலையில் விசைகளை காண்றதை பற்றி மேலே பார்த்தோம். மேலும் சில உதாரணங்களை பற்றி நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறோம். ஓகே அதாவது உதாரணம் உண்டு. ஒரு புள்ளியில் 3 நியூட்டன், 4 நியூட்டன் விசைகள் 90 பாகை கிடைக்கோணத்தில் தொழிற்படுகின்றது. விளையுளின் பருமனையும் திசையையும் காணலாம். பருமன், திசையையும் காண்க. ஓகே, 90 வகை கிடைக்கோணத்தில் ஒரு விசை ஒன்று வரவுன்னு சொல்லியிருக்காரு. ஆகவே 90 எடுப்போம். ஓகே, 90 டிசைன்னா இப்படி ஒரு விசை, இப்படி ஒரு விசை, இது 90. ஓகே, நம்ம எடுக்கலாம். 3 நியூட்டன், 4 நியூட்டன் எடுத்தோம் டிசைனா நமக்கு ஏற்கனவே தெரியும், சமன்பாட்டின்படி பார்த்துருக்கோம். ஆர் சமன் 90 வகைங்கிறதால பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் மடுவர். ஆகவே ஆர் சமன் விளைவில் கட்டிக்காரு 4 வர்க்கம் சக 3 வர்க்கம். ஆர் சமன் 16 9 25. ஆகவே ஆர் சமன் 5 நியூட்டன். ஆகவே திசையினை கட்டியார் தான் ஆல்பா சமன் 4/3. ஆகவே நம்ம அந்த இணைகரத்தை பூர்த்தி செஞ்சோம்னா மிஞ்சலை 4 என 3 வரும். ஆகவே இதை நம்ம அல்பாண்டு எடுப்போம். தான் ஆல்பா சமன் 4 எல்பக்கத்திங்கில் அயற்பக்கம் 4/3. ஆகவே அல்பா சமன் டான் இன்வர்ஸ் 4/3 சொல்லி நம்மளுடைய எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்த கேள்வி. ஒரு புள்ளியில் 8 நியூட்டன், 7 நியூட்டன் விசைகள் 60 பாகை கிடைக்கோணத்தில் தொழிற்படுகின்றன. விளையுளின் பருமனையும் விசை இணையும் காண்க. ஆகவே 60 வகை கிடைக்கோணத்து இது கிடை 60 வகை 8 நியூட்டன், 7 நியூட்டன். கிடையின மஞ்சள் எடுப்போம். நியூட்டன், 7 நியூட்டன். ஆகவே வேறு விலையுண்ட திசையை கட்டிக்கார், விலையுள்ள பருமனை கட்டிக்கார். ஆர் சமன் வர்க்க மூலம் பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் சக 2 PQ cos θ. ஆர் சமன் பி வர்க்கம் 8 வர்க்கம் 64 சக 7 வர்க்கம் 49 சக 2 தர பி 8 7 தர cos θ பதிலாக அரை. ஆகவே இங்கே சுருக்கல்
ஆகவே ஆர் சமன் 169 வரும். ஆகவே ஆர் சமன் 13 நியூட்டன். ஆகவே விளையுளின் பருமன் 13 நியூட்டன் ஆகும். திசையை கட்டிக்காரு. ஆகவே இதை அல்பாண்டெடுப்போம். ஆகவே டான் அல்பா சமன் கியூ சைன் டீட்டாவின் கீழே பி ப்ளஸ் கியூ கோஸ் டீட்டா. ஆகவே 7 சைன் 60 கீழே 8 ப்ளஸ் 7 கோஸ் 60. 7 தர வர்க்கமூலம் 3 2 8 சக 7 தர அரை. பெருக்கி சுருக்கி எடுத்தோம்னா அல்பா சமன் டான் இன்வர்ஸ் 7 வர்க்கமூலம் 3 23 வரும். ஓகேவா? ஓகே, நம்ம அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஒரு புள்ளியில் P, வர்க்கமூலம் 2P நியூட்டன் விசைகள் 135 பாகை இடைக்கோணத்தில் தொழிற்படுகின்றது. அவை வளமையாக்குகிறது தான் ஒன்று விளையுளின் பருமன், திசை இணை காண. ஓகே, 135 சொன்னால் இப்படி வரும். 135 பாகை விளையுள் இப்படி போகுதுன்னு வச்சுக்கோமே. திசையில் குறிச்சிட்டேன். பி வர்க்கமூலம் 2P. ஆகவே வளமையான செயற்பாடு ஆர் சமன் P வர்க்கம் சக Q வர்க்கம் சக 2PQ கோஸ் டீட்டா. ஆர் சமன் P வர்க்கம் தான் சக Q வர்க்கம் வர்க்கமூலம் 2P முழுவதின் வர்க்கம் சக 2 தர P தர வர்க்கமூலம் 2P கோஸ் 135 தர சய 1 வர்க்கமூலம் 2. ஆகவே ஆர் சமன் P வர்க்கம் சக 2P வர்க்கம் சக இந்த வர்க்கமூலம் விட்டலாம். இது சய 2P வர்க்கம், சய 2P வர்க்கம். ஆகவே ஆர் சமன் P வர்க்கம், ஆர் சமன் P. ஆகவே விளைவுள் வந்துட்டு Pக்கு சமனான ஒரு இது அறிக்கும், பருமன் அறிக்கும். ஆகவே விளையுளின் பருமன் P நியூட்டன் ஆகும். ஆகையார் திசையை கட்டியார் வந்துட்டு தான் அல்பா. திசையில நாம் வந்துட்டு அல்பான்னு குறிக்கன். ஆகவே தான் அல்பா சமன் Q சைன் டீட்டாவிற்கு P ப்ளஸ் கோஸ் டீட்டா. ஓகே, Q 2P சைன் 135 கீழே Pக்கு பதிலாக வந்துட்டு P சக கோஸ் டீட்டா. சரி, இது Q கோஸ் டீட்டா 2 வர்க்கமூலம் 2P கோஸ் 135. இது சமன்
வர்க்கமூலம் 2p இன்ட்டு sin 135 அரை ஒன்றுங்கில் வர்க்கமூலம் 2 கீழே p சக வர்க்கமூலம் 2p தர sin 1 அரை வர்க்கமூலம் 2 இதை மட்டும் வெட்டினம் என்று சொன்னால் இதையும் பண்ணலாம் p இன் கீழ் p மைனஸ் p. இது ஒரு முடிவெளி பெருமானம் வரைக்கும் தான் அல்பா சமன் முடிவெளி. ஆகவே அல்பா சமன் 90 பாகை. ஆகவே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ரெண்டு விளைவுகள் வந்துட்டு எப்படி போகும், விளைவுகள் வந்துட்டு இப்படி போகும், 90 அமைச்சிட்டு இப்படி போகும், p நியூட்டனால் போயிட்டுருக்கு. ஓகே, அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஒரு துணிக்கையில் தொழிற்படும் இரு விசைகளின் விளையுள் ஏழு நியூட்டன் ஆகும். ஆகவே விளைவுகளை தந்திருக்கார். இவற்றுள் ஒரு விசையின் பருமன் 5 நியூட்டன் ஆகவும் இடைப்பட்ட கோணம் 60 பாகை ஆகவும் இருப்பேன் மற்றைய விசையின் பெருமானம் யாது? ஓகே, பார்ப்போம். நம்ம படத்தை கீறுவோம். 60 பாகைகள் விளைவுள் இப்படி போகுது. என்ன? 7 நியூட்டன். 7 நியூட்டன் மொத்தமாக 60 பாகை. இதைத்தான் காட்டிக்காரு Q. இது P வந்துட்டு 5 நியூட்டன். ஓகே, நம்ம வளமையாக காண்றும் இதைத்தான் R சமன் வர்க்கமூலம் p வர்க்கம் சக q வர்க்கம் சக 2pq cos θ. R சமன் p வர்க்கம் வந்துட்டு 5 வர்க்கம் 25 சக q வர்க்கம் தான் சக 2p. pக்கு பதிலாக நம்ம போடலாம் ரெண்டு பி பதிலாக 10 போடலாம். 2 தர 5 10. இதை 5 தானே 10 q கொசுக்கு பதிலாக அரை என்று போடுவோம். R சமன் 25 சக q வர்க்கம் சக 5q இந்த q. விளைவில் ஏற்கனவே தந்திருக்கார். அதன் பரிமாணம் 7. ஆகவே 7 வர்க்கம், நான் இதை இந்த 7 மாற்றம் செய்கிறேன். 7 வர்க்கம் 49 சமன் 25 சக q வர்க்கம் சக 5q. ஆகவே q வர்க்கம் சக 5q சய 24.
இது காரணியப்படுத்த முடிய மாதிரி இருக்குது. ஆகவே நான் இதை காரணிப்படுத்துகிறேன். q சக 8 q சய 3 சமன் 0. ஆகவே இந்த க்யூக்கு பதிலாக 2 பெருமானம் வரும். சய 8 நியூட்டன் அல்லது சமன் 3 நியூட்டன் 2 பெருமானம் வரும். அடுத்த கேள்வியை பார்ப்போம். இரு சம விசைகள் விசைகளின் விளையுள் ஓர் விசைக்கு சமனாயின் இடைப்பட்ட கோணம் யாது? ஆகவே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் 3 மூன்றாம் பி 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 இந்த கோணத்தான் கட்டிக்கிறா? இல்லை, இந்த கோணத்தான் கட்டிக்கிறா அல்ஃபா. நம்ம வளமையாக செய்கிற மாதிரிட்ட செஞ்சு முடிப்போம். ஆகவே பி சமன் வர்க்கமூலம் பி வர்க்கம் சக பி வர்க்கம் சக 2p வர்க்கம் கோஸ் டீட்டா. அந்த வர்க்கமூலத்தின் அஞ்சல் அடுக்கன் பி வர்க்கம் சமன் பி வர்க்கம் சக பி வர்க்கம் சக 2p வர்க்கம் கோஸ் டீட்டா. என்ன பண்ணுறேன்? பி வர்க்கம் சமன் 2p வர்க்கம் சக 2p வர்க்கம் கோஸ் டீட்டா. இதில் அஞ்சலை மாத்திரன். அப்போ 2p வர்க்கம் கோஸ் டீட்டா சமன் -p வர்க்கம். அந்த பிஐயும் பிஐயும் சுருக்கணும்னு சொன்னால் கோஸ் டீட்டா சமன் -12. இந்த கொஸ்ஸை நம்ம விட்டுறதுக்கு கொஸ் டீட்டா சமன் கொஸ் 120. இந்த கொஸ்ஸை கொஞ்சம் விட்டு அப்படின்னா டீட்டா சமன் 120 பாகை. அவர் நம்மகிட்ட கேட்டது வந்துட்டு இடைப்பட்ட கோணம். இடைப்பட்ட கோணம் வந்துட்டு நம்ம ஏற்கனவே தெரியும். 2 கோணங்களும் 2 விசைகளும் சமனாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். ஆர் சமன் 2p கோஸ் டீட்டா பை 2. ஆகவே இப்போ நம்ம அந்த விளைவுண்ட அந்த அல்பா தான் காணப்படுறதுக்கு இப்போ நம்ம அந்த இதை வந்துட்டு வேறு வடிவங்களையும் எடுக்கலாம். ஓகே, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா விளங்கும் உங்களுக்கு. ஓகே, அவர் கேட்டது என்ன தெரிஞ்சு சொன்னால் இந்த விளைவுகளுக்குள்ளால் செல்கிற அந்த இதை தான் கேட்டு. ஆகவே நம்ம போடுவோம் டான் ஆல்பா சமன் q sin தீட்டாவின் கீழ் p ப்ளஸ் q கோஸ் டீட்டா. பிரதியிடுவோம் p இன்ட்டு sin 120 வர்க்கமூலம் 3/2 கீழே p ப்ளஸ் p இன்ட்டு -1. ஆகவே வர்க்கமூலம் 3p இன் கீழ் 2p சய 1p கீழ் 2. இதை சுருக்கலாம். 2p ஒரு p இதை சுருக்கணும்னு சொன்னால் வர்க்கமூலம் 3. ஆகவே டான் ஆல்பா சமன் வர்க்கமூலம் 3, டான் ஆல்பா சமன் டான் 60, ஆல்பா சமன் 60 பாகை. ஆகவே இது சரியா? இது பிழை. ஆகவே எப்படி போகும் என்று சொன்னால் அந்த இது 120 பாகை சரியான முறைக்கு 60 பாகை கூடாக போகும்.
இந்த விளையுள் பருமன் போயிட்டு இருக்கும். இது பி, இது பி, இதுவும் பி. ஓகேவா? இப்படித்தான் அது சரியான இதுக்கு போயிட்டுருக்கும். ஆகவே உங்களுக்கு விளங்கிக்கணும். ஓகே, நம்ம அடுத்த கேள்வியை பார்ப்போம். 4 நியூட்டன், 2 வர்க்கமூலம் 1 சக வர்க்கமூலம் 3 நியூட்டன் ஆகிய இரு விசைகள் 120 பாகை இடைக்கோணத்தில் தொழிற்படுகின்றன. விளையுளானது இரண்டாவது விசையுடன் 45 பாகை கோணத்தை அமைக்கும் என நிறுவுக. அது ஒரு கோணத்தை தான் கேட்டு நம்ம விலையில் கேட்கல. ஆகவே நம்ம விலையில் காண வேண்டிய அவசியமும் இல்லை. ஆகவே கோணத்தை நம்ம பார்ப்போம். டான் ஆல்பா சமன் கியூ சைன் டீட்டாவின் கீழ் பி ப்ளஸ் கியூ கோஸ் டீட்டா. ஆக நம்ம இதை பிரதியிட்டம் என்று சொன்னால் 4 சைன் 120 கீழே 2 2 சக வர்க்கமூலம் 3 சக 4 கோஸ் 120. 4 சர சைன் 120 வர்க்கமூலம் 3 கீழ் 2 கீழே 2 1 சக வர்க்கமூலம் 3 சக 4 சர சய அரை. என்று சுருக்கினோம் என்று சொன்னால் 2 வர்க்கமூலம் 3 கீழே 2 × 1 சக வர்க்கமூலம் 3 சய 2. இதை சுருக்கினோம் என்று சொன்னால் 2 வர்க்கமூலம் 3 கீழே 2 சக 2 வர்க்கமூலம் 3 சய 2. சுருக்கினோம்னா 2 வர்க்கமூலம் 3 கீழ் 2 வர்க்கமூலம் 3 அல்பா சமன். ஆகவே டான் ஆல்பா சமன் 1, டான் ஆல்பா சமன் டான் 45. ஆகவே ஆல்பா சமன் 45 பார்க்கணும். ஆகவே டீட்டா அதாவது இரண்டாவது விசையுடன் அமைக்கும் கோணம் 45 பாகை ஆகும். ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். PQ எனும் 2 விசைகளின் விளையுளின் பருமன் P ஆகும். விசை P இரட்டிக்கப்பட்டால், அதாவது 2P ஆகினுச்சுன்னா புதிய விளையுள் Qவிற்கு செங்குத்து என நிறுவட்டாம். அதாவது P, Q என்றும் விசை போயிட்டுருக்கு. Q இது P போயிட்டுருக்கா? ஓகே, இதென்ற விளையுளின் பருமனன் P என்று தந்திருக்கார் ஆரம்பத்தில். P இது அமைக்கின்ற கோணம் டீட்டாவா? ஓகே, டீட்டா. இது பகுதி 1. அடுத்தது தந்திரிக்கார் எப்படின்னு சொன்னால், இந்த விளையுள் அதாவது PQ எனும் விசைகளின் விளையுளின் பருமன் P ஆகும். P என்று தந்திருக்கார். இந்த விசை P இரட்டிக்கப்பட்டால், இந்த விசை P இரட்டிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் புதிய விளையுள் டீட்டாவிற்கு அதாவது Qவிற்கு செங்குத்து என நிறுவட்டாம். அதாவது புதியதுண்ட விளைவுகளோடு அமைக்கின்ற கோணம்
அதாவது அல்ஃபாவை வந்துட்டு 90 பாகைன்னு சொல்லி காட்டலாம். ஓகே, ஆகவே Q, இது P, இது இந்த டீட்டா. நம்ம வந்து அல்ஃபான்னு சொல்லி எடுப்போம். அல்ஃபா இது வந்துட்டு பிச் 2. ஓகே, பிக்சர் 1 நம்ம வந்துட்டு விளைவுல பார்ப்போம். R வர்க்கம் சமன் P வர்க்கம் சக Q வர்க்கம் சக 2PQ cos θ. ஆகவே விளைவின்ற பருமன் வந்துட்டு P வர்க்கம் சக இது P வர்க்கம் சக Q வர்க்கம் சக 2PQ cos θ. ஆகவே 2P cos θ PQ cos θ 2PQ cos θ சமன் -Q வர்க்கம். இதில் ஒரு Q போனுச்சுன்னு சொன்னால் cos θ சமன் -1 கீழே Q கீழே 2P. ஆகவே cos θவின் பெருமானம் கண்டுட்டோம். இதென்று நம்ம பார்ப்போம். தான் அல்பா சமன் Q sin θவின் கீழ் P + Q cos θ. இதென்ற பெருமானத்தை நம்ம போட்டோம்னா Qக்கு பதிலாக வந்துட்டு P இரட்டிப்பிக்காகப்பட்டு sin θவின் கீழ் P Pக்கு பதிலாக cos Q PQ cos θ தானே. ஸோ Q ப்ளஸ் 2P cos θ. ஆகவே 2P sin θவின் கீழ் Q ப்ளஸ் 2P தர cos θக்கு பதிலாக வந்துட்டு -Qவின் கீழ் 2P. இதில் 2P மைனஸ் இதை பார்த்தோம்னா 2P sin θவின் கீழ் 0 சமன் முடிவிலி. tan ஆல்பா சமன் முடிவிலி tan ஆல்பா சமன் tan 90 ஆல்பா சமன் 90. ஆகவே π/2. ஓகே, நம்ம அடுத்த கேள்வி பார்ப்போம். 2 விசைகளின் 120 கோணத்தில் தாக்குகின்றன. 2 விசைகள் 120 கோணத்தில் பாகைக்கோணத்தில் தாக்குகின்றன. பெரிய விசையின் பருமன் 80 நியூட்டன். விளையுள் சிறிய விசையின் 90 பாகை செங்குத்து முக்கோணம் செம்பக்கம் எனின் செம்பக்கமாக அமைக்குதெனின் சிறிய விசையின் பருமன் 40 நியூட்டன் என காட்டுக. ஆகவே நம்ம படத்தை கீறுவோம். விளையுள் 90 அமைக்குதுன்னு சொன்னால் எப்படியும் கோணம் ஒரு பெருமானம் அதிகம், சரிதானே. ஆகவே 120 இது 90. ஓகே, பெரிய பெருமானம் 80, சரியானே. 120 கோணத்தை தாக்குகின்ற பெரிய விசையின் பருமன் தான் 80. ஆகவே இந்த விசையின் பருமானம் நாம் P என்று எடுப்போம். ஆகவே நேரடியாக நம்ம எழுதலாம். தான் அல்பா சமன் 80 sin θ. 120 போடுவோம். நம்ம நேரடியாகவே எழுதுவோம்.
தான் 90 சமன் 80 sin 120 கீழ் பி சக 80 cos 120. ஆகவே 80 தர வர்க்கமூலம் 3 கீழ் 2 பி சக 80 தர சய அரை 40 வர்க்கமூலம் 3 கீழ் பி சக பி சய 40. தான் 90 வந்துட்டு நம்ம முடிவெளி எடுப்போம். முடிவெளி சமன் 40 வர்க்கமூலம் 3 கீழே பி சய 40. இதை நம்ம எடுக்கலாம் 1 கீழ் 0 சமன் 40 வர்க்கமூலம் 3 கீழ் பி சய 40. ஆகவே விளைவை மாற்ற செய்வோம். பி சய 40 சமன் 0. பி சமன் 40 நியூட்டன். ஆகவே பி என்னது பெருமானம், சிறிய விசை என்னது பெருமானம் நம்ப. ஆகவே சிறிய விசையின் பெருமானம் 40 நியூட்டன் ஆகும். இப்படியே வழியாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கேள்வி பார்ப்போம். புள்ளி ஒன்றில் தாக்கும் பி கியூ எனும் இரு விசைகளின் விளையுள் பருமனில் பியிற்கு சமனாகவும் அதே திசையில் தாக்குகின்ற 2 பி கியூ எனும் விசைகளின் விளையுள் பருமனில் பியிற்கு சமனாகவும் இருப்பின் கியூவின் பருமனை பியில் காண்க. மேலும் பி கியூ என்பவற்றுக்கு இடையிலான கோணம் 150 பாகை எனவும் நிறுவுக. அப்ப படத்தை கீறுவோம். டீட்டா ஆர் சமன் பி, இது கியூ, இது பி எடுக்கும். விளைவுள் வந்துட்டு ஆல்பான்னு இருப்போம். ஆகவே அதே திசையில் இன்னொரு விளைவுள் ஒன்று போகிறார். இது 2 பி கியூ தான். விளையுள் பி, இது பிக்சர் 1, இது பிக்சர் 2. பிக்சர் 1லையும் பிக்சர் 1ல் ஆர் வர்க்கம் சமன் பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் சக 2 பி கியூ கோஸ் டீட்டா. ஆகவே பி வர்க்கம் சமன் பி வர்க்கம் சக, அதாவது இதை நம்ம மாற்றிட்டோம்னு சொன்னால் ஒருமைக்கு நான் அப்படியே எழுதுகிறேன். அதாவது ஆருக்கு பதிலாக பின்னு எழுதிடும் இல்லையா. ஓகே, அப்போ நம்ம இங்கே எழுதலாம் கியூ சக கியூ வர்க்கம் சக 2 பி கியூ கோஸ் டீட்டா சமன் 0. ஆகவே கியூ விட்டலாம். கியூ சக 2 பி கோஸ் டீட்டா சமன் 0. 2 பி கோஸ் டீட்டா சமன் சய கியூ. இது முதலாவது சமன்பாடு.
பிக்சர் 2ல் வந்துட்டு நம்ம பார்ப்போம். பி வர்க்கம் சமன் 2 × 2p முழுவதும் வர்க்கம் 4p வர்க்கம் சக q வர்க்கம் சக 2p × 2 pக்கு பதிலாக 2p 4p 4p q cos θ. ஆகவே நான் என்ன செய்கிறேன்னா அந்த p எஞ்சில் பார்த்துட்டேன். 0 சமன் 3p வர்க்கம் சக q வர்க்கம் சக 4pq cos θ. ஆகவே நம்ம இப்படி எழுதலாம். 3p வர்க்கம் சக q வர்க்கம் சக 2 × 2q நம்ம எடுக்கும் எடுத்தோம்டா 2p cos θ. ஆகவே 4pq cos θ 0 சமன் 3p வர்க்கம் சக q வர்க்கம் சக 2q × -q 3p வர்க்கம் சக q வர்க்கம் சக 2q வர்க்கம். q வர்க்கம் சமன் 3p வர்க்கம். ஆகவே q சமன் வர்க்கமூல 3p. ஆகவே பருமன் வர்க்கமூல 3p. q என்ற பருமானத்தை p என்ற சார்பில் கண்டிருக்கேன். ஓகே, அவர் கேட்டிக்கிற அடுத்தது கோணத்தை கட்டிக்கார் இல்லையா. முதலாம் சமன்பாட்டில் பார்த்தோம்னா 2p cos θ சமன் -q 2p cos θ சமன் சய வர்க்கமூல 3p. p சுருக்கிறோம்னு சொன்னால் cos θ சமன் சய வர்க்கமூல 3/2 cos θ சமன் cos 150. ஆகவே θ சமன் 150 பாகை.